இந்த 2-3 நாளா பாருங்க, இந்த பாடல் பரலோகமே என் சொந்தமே எல்லா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. எங்க அம்மா பக்கா சிஎஸ்ஐ. அந்த பாட்டு எங்க கேட்டாலும் எங்க அம்மா ஃபர்ஸ்ட்லாம் பாடவே விட மாட்டாங்க. அந்த பாட்டை கேட்ட சும்மா பாடினா கூட பாடாத பாடாத பாடாத. அந்த பாட்டு எழுதினவர் இது வந்து ஏதாவது சாவுக்கு பாடணும், அந்த மரண துக்கத்துக்கு பாடணும்னு எழுதியிருப்பாரு சொல்லுங்க. இல்லை, அந்த அந்த பரலோகத்தின் அனுபவத்தை வெளிப்படுத்த விசேஷத்தில் படிச்சு அது எப்போ பார்ப்பேனோ, அது எப்போ அந்த அனுபவத்துக்குள்ள போவேணும் அப்படின்னு அந்த அனுபவத்தில் எழுதிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நாளடைவில் அது ஒன்லி அடக்கத்தில் பாடுறக்கு, ஒரு சாவல பாடுறக்குன்னு வச்சுட்டோம் அந்த பாட்டை. அந்த பாட்டை யாரு அவரு, பெஞ்சமின் தாஸ் ஐயா அவர் பாடுறாரு. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும்ல, அவங்க அம்மா மறிச்ச ஒரு நினைவோ, அவங்க அப்பா மறிச்ச நினைவோ, குடும்பத்தில் யாரோ, எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப கனெக்டா இருக்கும். ஆனா நான் அந்த பாட்டு எப்படி தெரியுமா பார்த்தேன், அந்த தாஸ் பெஞ்சமின் ஐயா அவர் இஸ் அ பிளைண்ட். அவர் அந்த பாட்டு பாடும்போது இதுவரைக்கும் அவர் உலகத்தினுடைய எந்த நன்மைகளும் பார்க்கல, உலகத்தினுடைய எந்த ஒரு அழகையும் பார்க்கல. உலகத்துல அழகுன்னு சொல்றதை விட சில காரியங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணி நம்மளுக்கு வேதனை கொடுக்கிற நபர்கள், நம்மளை துக்கிக்க வைக்கிற நபர்கள், நம்ம அழுகையை பார்க்குற நபர்கள் தான் ஜாஸ்தி. ஆனா இவரு எதையும் நான் பார்க்கல, ஆனா காணாத அந்த பரலோகத்தை பார்க்க என் இருதயம் வாஞ்சிக்குது, காணாத அந்த பரலோகத்தை பார்க்க என் கண்கள் காத்திருக்குது. இந்த இருக்கிற வருத்தம், இந்த வியாதி, இந்த பிபி, இந்த சுகர் அங்க கிடையாது. ஆனா அந்த பாட்டு எவ்வளவு ஆழம் பாத்தீங்களா. என்கரேஜ், இந்த பாட்டெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணி இந்த புது பாட்டல், அதை பாட்டு, இதை பாட்டு, ட்ரெண்டிங் பாட்டு அப்படின்னு பாடல் விட்டு போட்டு இந்த பாடல் இப்போ பாருங்க எல்லா ஸ்டேட்டஸும் இந்த பாட்டு தான். ஆண்டவருடைய பரலோகம் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு எண்ட நோக்கி தான் நம்ம பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பாடலுடைய இந்த வார்த்தைகள் பாருங்க, வருத்த பசிதானம் அங்க இல்லை, அவருடைய கிரீடத்தை மட்டும் நான் பார்க்கிறேன், அதுதான் என் வாழ்க்கையின் அளவுகள். என் கூட சேர்ந்து